அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வில் உயர்வான நிலையை அடைய நாம் நினைப்பதையெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. நினைப்பதையெல்லாம் சொல்லாமல் பழகிக் கொண்டால் காலப்போக்கில் சொல்லக்கூடியதை மட்டுமே நினைக்கும் பழக்கம் வந்துவிடும். வெளியில் சொல்லக்கூடியவற்றை மட்டுமே நாம் நினைக்கிறோம் என்பதே ஒரு உயர்வான நிலை. இந்த கருத்தினை விளக்க ஒரு ஜென் கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டு ஒரு ஞானியிடம் வந்தான் அரசன் ஒருவன். முதலில் உன் மனம் பக்குவப்பட வேண்டும் என்றார் ஞானி. மனம் பக்குவப்படுதல் என்றால் என்ன என்று அவன் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே அங்கிருந்த வேலையால் குட்டிக் கொண்டிருந்த குப்பையும் தூசும் பறந்து அரசன் மேல் பட்டுவிட்டன. உங்கள் வேலையாளுக்கு அறிவே கிடையாதா என்று சீறினான் அரசன். உன்னிடம் பாம்புகள் நிறைய உள்ளன, முதலில் அவற்றை கொன்றுவிட்டு வா என்றார் ஞானி. குழம்பிய அரசன் திரும்பிவிட்டான். சில மாதங்கள் கழித்து மீண்டும் ஞானியை தேடி வந்து அதே கேள்வியை கேட்டான். எதையோ எடுத்துக்கொண்டு போன வேலையால் அரசன் மேல் எதிர்பாராத விதமாக மோதி கையில் கொண்டு வந்ததை கீழே போட்டுவிட்டான். உனக்கு எப்போதுமே பொறுமை இல்லை, ஆள் இருப்பது கண்ணுக்கு தெரியவில்லையா என்று கோபமாக அவனிடம் கேட்ட அரசன் ஞானியை நோக்கி திரும்பினான். அந்த ஞானியும், உன்னிடம் நாய் இருக்கிறது, அதை விரட்டிவிட்டு வா என்றார். வெறுப்புடன் திரும்பிய மன்னன் மீண்டும் சில மாதங்கள் கழித்து அந்த ஞானியிடம் சென்றான். அதே வேலையாளை அழைத்து அரசனுக்கு தேநீர் தர சொன்னார் ஞானி. ஏற்கனவே அரசனிடம் திட்டுகள் வாங்கிய பதற்றத்தில் தேநீரை கைத்தவற விட்டுவிட்டான் அந்த வேலையாள். அரசன் உடையில் தேநீர் பட்டுவிட்டது. அந்த அரசனோ புன்னகைத்துக் கொண்டே அந்த வேலையாளை நோக்கி, ஏன் இந்த பதற்றம் உனக்கு? பரவாயில்லை, வேறு தேநீர் கொண்டு வா என்றான். உயர்நிலை அடைவதற்கான வழி உனக்கு திறந்து விட்டது, இனி நான் உனக்கு சொல்லித்தர ஒன்றுமில்லை என்றார் ஞானி. நல்லதையே நினைப்பது வேறு, நல்லதையே நினைப்பதாக காட்டிக்கொள்வது வேறு. எது நம் இயல்பாக இருக்கிறதோ அதுதான் எளிமையாக எல்லா நேரத்திலும் வெளிப்படும். நாம் உயர்ந்த நிலையை அடைய சொல்ல வேண்டியதை மட்டுமே சொல்லுவோம். மீண்டும் மற்றொரு கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.